ஏன்னா இந்த மேடை தான் என்னை வளர்த்து விட்டது. இந்த மேடையில நானா என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். மிமிக்ரின்னு சொல்லுவாங்க, பல குரல் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சினிமா துறையில பார்த்துருப்பீங்க. ரஜினி, கமல் அந்த மாதிரி பல பேர் பல குரல்ல அந்த அவங்கள மாதிரியே இமிடேட் பண்றது. அந்த மாதிரி நானும் ஒரு சில நடிகர்கள் மாதிரி பேசி உங்க முன்னாடி பேசி காட்டுறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தெரியல. ரஜினி அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாகிய தமிழ் ரசிக பெருமக்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேடையில ஏறி பேசுங்க, நம்ம ஆசிரியர் பத்தி பேசணும் அப்படி சொன்னாங்க. இல்லை சார், நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி சொன்னேன். இல்லை, நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படி சொன்னாங்க. அதனால அவங்க முன்னால வந்து நிக்கிறேன். சிவாஜிங்கிற பேரை கேட்டாலே சும்மா அதிரது இல்லை. ஆனா ஒரே ஒரு டைலாக், பஞ்சர் ஓட்டாத டயரு, மேக்கப் போடாத ஃபிகரு, ரோட்ல நல்லா போடாத சரித்திரமே இல்லை கடா. நன்றி. அடுத்து இவர் வந்துட்டாருன்னா கண்டிப்பா இவர் வரணும். கமலஹாசன், உலக நாயகன். இந்த மாதிரி ஒரு அருமையான நாளுக்காக காத்திருந்தேன் அப்படி கூட சொல்லலாம். திறமை வாய்ந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மேடை இது. இந்த மேடையை வந்து எல்லாருமே சரியா பயன்படுத்திக்கணும். நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய மனசுலதான் இருக்கு. I will be watching. வாடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்கள் பிக் பாஸ். நன்றி. அடுத்து மொட்ட ராஜேந்திரன் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? மொட்ட ராஜேந்திரன் தெரியுமா? ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு ஹெல்மெட் இருக்கும், அவர்தான் மொட்ட ராஜேந்திரன். அவரோட வாய்ஸ் எப்படின்னா பேஸ் வாய்ஸ், நல்ல ஒரு ஹை பிட்ச். சூப்பர்மா அம்மா, ஸ்ட்ராங் லேடி, ஐயோ ஓல்ட் பாடி, பாத்துமா பாத்து. இது வந்து ஹை பிட்ச்ல பேசினா மொட்டை நான் வாய்ஸ் வந்துடும். அதே லோ பிட்ச்ல பேசணும்னா நம்ம பிடிவி கணேஷ் சார் அவர் வாய்ஸ் வந்துடும். எப்படின்னா ஹை பிட்ச்ல ஓவோ அப்படின்னா மொட்டை. டே தம்பி, என்னடே சொல்லி ஜெர்சி சொல்ற, சூப்பரா தம்பி, 40,000 தம்பி அப்படி வந்துடும். அடுத்து வந்து பிரகாஷ்னா ஒரு 2-3 வாய்ஸ் மட்டும் பேசிட்டு நிறுத்திக்கிறேன், நேரம் கம்மியா இருக்கும். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எப்படின்னா, இதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. எப்படின்னா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். இப்போ வந்து காலையில சாப்பிட்டேன், நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன், தொண்டை வர இருக்கு சாப்பாடு. என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எது கழிக்கும், வாமிட் வரும். அந்த வாமிட் வந்து நம்ம குடிஞ்சு இப்படி எடுப்போம். நம்ம எடுக்கிற வாமிட் வந்து அப்படியே ஒரு 10 அடிக்கு தெரிக்கணும். அதை அப்படியே என்ஜாய் பண்ணி எடுக்கணும். எடுத்தோம்னா பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்துடும். எப்படின்னா வயிறுக்குள்ள சாப்பிட்டேன், தொண்டை வர இருக்கு, உனக்கு வாமிட் வருது, எடுக்க போறேன், அது என்ஜாய் பண்ணி எடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. வாவ் வாவ் செல்லம் எல்லாரும் சொல்லுவாங்க. லவ் யூ தப்பு. ஏன்னா ஒரு கோடிக்கு பணத்தை எடுத்து போயிருந்தோம், திரும்ப சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு 10 கிலோ தங்கத்தை எடுத்து போயிருந்தோம், திரும்ப வாங்கியிருப்பாங்க. அதோடைய செல்லத்தை எடுத்து போனேன். எப்படி தனலட்சுமி சராமீடியாவோட ஊர்வலமா தூக்கிட்டு போறதே நானு அப்படின்னு. அடுத்து அதே மாதிரி வந்து ரகுவரன் சார் வாய்ஸ். அது எப்படின்னா, இப்ப வாமிட் எடுத்தல அந்த மாதிரி இது ஒரு மாடுலேஷன்ல வரும். எப்படின்னா, நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க இருந்து அலக்கரையில இருந்து வண்டி சோலைக்கு ஒரு 4 பேர் போறாங்க. 4 பேர் செம்ம பல்கா இருக்காங்க. ஒரு ஆட்டோ எடுத்திருக்காங்க, அந்த ஆட்டோல போறாங்க. அந்த ஆட்டோ அந்த மலையில ஏறி அப்படி இறங்கும் போது ரகுவரன் சார் வயசு வந்துடும். 4 பேர் ஏறிட்டாங்க, அந்த ஆட்டோ ஏறுது. நீ என்ன பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? காலையில எந்திரிச்சோட மழை ஜோன்னு ஊத்துதுப்பா, ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாரும் போகணுமா வேணாம், மீறி ஏதாவது பேசுனீங்கன்னு வையன், இந்த ஃபங்க்ஷன் மேடையில பாவம் இல்லை, பாவம் அடுத்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச தலை பிடிக்கும்னு நினைக்கிறேன், அஜித் சார் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அஜித் சார் வாய்ஸ் பேசிட்டு முடிச்சுக்கிறேன். My testing 1 2
தமாசு தமாசு. அண்ணா வணக்கம் அண்ணா. ரொம்ப நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏன் தெரியுமா, நான் இந்த ஸ்கூல்ல விட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சுண்ணா. ஆனால் மறுபடியும் எனக்கு எந்த இடத்துல வாய்ப்பு ஆரம்பிச்சு கொடுத்தாங்களோ அந்த இடத்துலயே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, மழையில் நனையாம நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு எல்லாரும் போகணுண்ணே. சந்தோஷம்ண்ணே. வரட்டுமாண்ணே? ரொம்ப நன்றிண்ணே.